கிட்டத்தட்ட 3 நாளா அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன ஒரு வயசானவர் மாட்டு அடிக்கிற மாரி அடிக்கிற வீடியோ. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ல நடந்து 24ல ரிலீஸ் ஆகி இன்ன வரைக்கும் வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சரி இது எங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது, சீனால இருக்கக்கூடிய சாங்டோங் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்த சம்பவம். பையனுக்கு வயசு 9, 3rd கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில 66 வயசு மிக்க இந்த நபர் இந்த செயலை பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்னா, அந்த பையனை வழிமறிச்சு அவனை பயங்கரமா தாக்குனது மட்டும் இல்லாம ஒரு செங்கல் எடுத்து தலையில பயங்கரமா அடிச்சிருக்கான். சரி இது எதுக்காக பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் இருக்காமல அந்த பையனுடைய அப்பா அவனுடைய நண்பன் தான் இவன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த பையனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருக்கு. அந்த பையனுடைய நலன் கருதி அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மீடியா அந்த பையனுடைய பெயரையும் வெளியிடல. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுடைய பேரையும் அந்த நபருடைய பேரையும் போட்டிருக்காங்க. அது எனக்கு சுத்தமா புரியல. சரி இப்ப அந்த பையன் இருக்கானா இல்லையா அப்படிங்கறத ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கறதையும் எந்த மீடியாவுமே இது வரைக்கும் வெளியிடல. அந்த பையனுக்கு பயங்கரமான அடி, தலையில இருக்கக்கூடிய மண்டவோடு செதஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 17, 18 தையல் அந்த பையனுக்கு போட்டிருக்குதாட்டு அந்த மீடியா தகவல் கொடுத்திருக்காங்க.